Morning students. 9th physics second unit motion பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் யூனிஃபார்ம் மோஷன் நான் யூனிஃபார்ம் மோஷன் பார்த்தோம். யூனிஃபார்ம் மோஷன்னா ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் நான் யூனிஃபார்ம் மோஷன். புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஸ்பீடு வர்சஸ் வெலாசிட்டி. ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன? இப்போ ஸ்பீட் அப்படிங்கிறது இது நம்ம சொல்லுவோம்ல, எவ்வளோ ஸ்பீடில் போகிறான், இவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அப்போ ஸ்பீடுனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு குவான்டிட்டி. ஸ்பீட் இஸ் அ குவான்டிட்டி. ஒரு வெஹிக்கல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்ம ஸ்பீட் அப்படின்றோம். சரிங்களா? வெலாசிட்டி அப்படின்னா ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸ்பீடு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ஸ்பீடு. அதாவது அதுக்கு டைரக்ஷன் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு வெஹிக்கல், ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம். வெலாசிட்டி அப்படின்னா ஸ்பீடு வித் டைரக்ஷன். ஸ்பீடை டைரக்ஷனோடு சொல்லக்கூடியது வெலாசிட்டி. நமக்கு டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ஷன் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஷிப்பில் போயிட்டுருக்கோன்னு வைங்க, கடலில் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு நடுக்கடலில் போயிட்டோம் அப்படின்னா சுற்றி பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம என்ன டைரக்ஷனில் இருக்குமே தெரியாது. ஸோ அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக்னெட்டிக் நீடில் நார்த்து சவுத்து டைரக்ஷனை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே காம்பஸ் நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு டைரக்ஷன் தெரியும். சேம் அதே மாதிரி ஸ்கையில் ஏரோப்ளேன் ஸ்கையில் போகுது அப்படின்னா அங்கேயும் என்ன தெரியாதுன்னா டைரக்ஷன் தெரியாது. ஸோ அவங்களும் என்ன யூஸ் பண்ணுவாங்க, காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் கூட அப்படி தான், லெஃப்டில் போகணும், ரைட்டில் வரணும் இல்லையா? ஸோ ஒரு வெஹிக்கல்ஸ் நம்மளை டுவோர்ட்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வருது, நம்மளும் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஸ்பீடை டைரக்ஷனோட சொல்லக்கூடிய ஒரு குவான்டிட்டி தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீடு அப்படிங்கிறது சிம்பிள் தான். இப்போ ஒரு கார் இருக்குது. இந்த கார் மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னு வைங்க. இங்கே ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. சரிங்களா? ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 40 மீட்டர். எவ்வளோ செகண்ட்ஸில் அப்படின்னா 4 செகண்ட்ஸில். சரியா? ஸோ அப்போ ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பர் டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பர் டைம். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு? 40 மீட்டர் போயிருக்கு. எவ்வளோ செகண்ட்ஸில் போயிருக்கு? 4 செகண்ட்ஸில் போயிருக்கு. அப்போ இந்த வெஹிக்கலுடைய ஸ்பீடு என்ன? கேன்சல் பண்ணோம்னா 10. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஆர் மீட்டர் செகண்ட்ஸ் இன்வர்ஸ். சரிங்களா? 10 மீட்டர் செகண்ட்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ ஸ்பீடுனா என்னது? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பர் டைம் டேக்கன். ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த வெஹிக்கல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் ஸ்பீடு. அப்போ இதுலேயே வெலாசிட்டி அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்குது இல்லையா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், அதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறோம். அப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம், அதான் என்னதுன்னா வெலாசிட்டி. அப்போ சேம் இந்த வெஹிக்கல் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு 40 மீட்டர் டிஸ்டன்ஸு 4 செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா இதனுடைய வெலாசிட்டி என்னவாக தான் இருக்கும்? 10 மீட்டர் பர் செகண்ட்ஸாக தான் இருக்கும். பட் நம்ம இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா இது எந்த சைடில்? டுவோர்ட்ஸ் த ஈஸ்ட். நமக்கு கிராஃபில் நம்ம மேப்பில் நம்ம டைரக்ஷன் போடுவோம் இல்லையா? ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத் இல்லையா? அப்போ இந்த கார் எப்படி மூவ் ஆகுது? ஈஸ்ட் சைடில் இல்லையா ரைட் சைடில் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். சரியா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெலாசிட்டி. ஒரு ஸ்பீடை டைரக்ஷனோடு சொல்லக்கூடியது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் டேக்கன். வெலாசிட்டி ஹாவ் அ டைரக்ஷன். ஸோ வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பீடாக இருந்தாலும் சரி, வெலாசிட்டியாக இருந்தாலும் சரி, என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறோம்? ரெப்ரசன்டட் பை த லெட்டர் வி.
போத் ஆர் ஸ்பீடும் வெலாசிட்டி எதுவாக இருந்தாலும் வேகம் திசை வேகம். வேகம் அப்படின்னா குறிப்பிட்ட காலத்தில் பொருள் கடந்த தொலைவு. திசை வேகம் அப்படின்னா டைரக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா திசை வேகம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன எழுத்தில் குறிக்கிறோன்னா விங்கிற எழுத்தில். ஸோ ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ்னாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் எஸ்ங்கிற லெட்டரை தான் நம்ம ரெப்ரஸ் பண்ணோம். டைம்னா டி. ஸோ அப்போ எஸ் பர் டி. velocity is equal to s by t. இது ஈக்குவேஷன். அப்போ யூனிட் என்ன, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூனிட் எழுத முடியும். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யூனிட் வந்து என்னது மீட்டர், டைமுக்கு வந்து யூனிட் என்னது செகண்ட்ஸ் தான் இல்லைங்களா. அப்போ மீட்டர் பர் செகண்ட்ஸ். செகண்ட் வந்து மேலே வரும்பொழுது என்னவாகும், மீட்டர் செகண்ட்ஸ் இன்வர்ஸ் அப்படி எழுதலாம். மீட்டர் செகண்ட்ஸ் இன்வர்ஸ். இதான் வந்துட்டு யூனிட் ஆஃப் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீடுக்கும் சரி வெலாசிட்டிக்கும் சரி யூனிட் வந்து என்னது மீட்டர் செகண்ட்ஸ் இன்வர்ஸ். சரிங்களா. ஸோ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டினா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன். சரிங்களா. ஆக்ஸலரேஷன் ஆக்ஸலரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் டைம் டேக்கன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் டைம் டேக்கன். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பஸ்ஸு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கே ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் போகும் பொழுது 3 மீட்டர் பர் செகண்ட்ஸ் வெலாசிட்டி இருக்குது. ஃபைனலாக ரீச் ஆகும் பொழுது வந்து 50 மீட்டர் பர் செகண்ட்ஸ் வெலாசிட்டி இருக்குது. ஸோ இதனுடைய எவ்வளோ டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து எவ்வளோவில் போயிட்டுருக்கு, 30 மீட்டர் பர் செகண்ட்ஸில் போகுது. அடுத்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருக்குது, 50 மீட்டர் பர் செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதனுடைய ஆக்ஸலரேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் ஆக்ஸலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் டைம் டேக்கன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி, வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஆமாவா. ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. எப்பவுமே இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா u. இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு u. ஃபைனல் வெலாசிட்டியை வந்து என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா v. அப்போது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, இப்போ வெலாசிட்டி 30லேருந்து என்னவா மாறி இருக்குது, 50யாக மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, 50 மைனஸ் 30. அப்போ என்னது 20யா. அப்போ 20 நம்ம எப்படி சொல்கிறோம், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ தட் இஸ் கால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ ஃபார்முலா எழுதுங்க. ஃபைனல் வெலாசிட்டி என்னது v, இனிஷியல் வெலாசிட்டி என்னது u. ஸோ v மைனஸ் u பை டைம் டேக்கன் வந்து என்னது t. அப்போ a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. ஸோ ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா என்னது, a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. இதான் வந்துட்டு ஆக்ஸலரேஷன், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் டைம் டேக்கன். த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அண்ட் டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால்டு ஆக்ஸலரேஷன். நம்ம எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆக்ஸலரேஷன் அப்படின்னாவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆக்ஸலரேட்டர் நம்ம வெஹிக்கல்ஸில் வண்டியிலலாம் சொல்கிறோம்ல, காரில் வண்டியில் எல்லாமே என்ன சொல்கிறோம், ஆக்ஸலரேட் ஆகுது, வண்டி போகுது அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும், ஆக்ஸலேட்டர் கொடுக்கணும் அப்படி சொல்கிறோம்ல. அப்போ ஆக்ஸலரேட்னா மூவ் ஃபார்வர்ட். வண்டி வந்து என்னவாயிட்டிருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா. அதை சொல்லக்கூடியதான் ஆக்ஸலரேஷன். அப்போ ஆக்ஸலரேஷன்னா வெலாசிட்டி வந்து என்னவாகுது, சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் டைம் டேக்கன். ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அது சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த குவான்டிட்டி தான் ஆக்ஸலரேஷன். ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. vனா ஃபைனல் வெலாசிட்டி, uனா இனிஷியல் வெலாசிட்டி, tனா டைம். அப்போது இந்த பஸ்ஸோடைய என்னவாக இருக்கும், ஆக்ஸலரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னது 50 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வந்து 30 பை டைம் வந்து எவ்வளோ 4 செகண்ட்ஸு. அப்போ 50 மைனஸ் 30 வந்து என்னது 20 மீட்டர் பர் செகண்ட்ஸ் பை 4 கேன்சல் பண்ணோம்னா என்னது 5. அப்போ இதனுடைய ஆக்ஸலரேஷன் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்.
நம்ம ஏன் இங்கே மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் போடுறோம்? இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸா? அப்போ டைமோட யூனிட் வந்து என்னது? செகண்டா? அப்போ மீட்டர் பர் செகண்ட்ஸ் எப்படி எழுதலாம்? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எழுதலாம். இந்த செகண்ட் ஸ்கொயர் மேலே வந்துச்சுன்னா மீட்டர் செகண்ட்ஸ் பர் -2. ஸோ த SI யூனிட் ஆஃப் ஆக்ஸலரேஷன் இஸ் மீட்டர் செகண்ட்ஸ் பர் -2. meter seconds per -2 or meter per second square. இப்போ ஆக்ஸலரேஷன்ங்கிறது என்ன குவான்டிட்டி சொல்லலாம்? ஸ்கேலரா வெக்டரா? வெக்டார் குவான்டிட்டி. ஏன்? வெலாசிட்டி ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஆக்ஸலரேஷனும் என்னவா தான் இருக்கணும்? வெக்டார் குவான்டிட்டியாக தான் இருக்கணும். ஸோ ஆக்ஸலரேஷன் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஆக்ஸலரேஷன் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இட் இஸ் கால்ட் வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா? முடுக்கம் அப்படின்னு சொல்கிறது தமிழில் நம்ம சொல்லணும்னா முடுக்கம். திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு, திசைவேக மாறுபாடு பை காலம், அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். முடுக்கம் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் அளவு. முடுக்கத்திற்கான சமன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா v minus u by t. vனா ஆரம்ப திசைவேகம் அல்லது தொடக்க uனா ஆரம்ப திசைவேகம் அல்லது தொடக்க திசைவேகம், v அப்படின்னா இறுதி திசைவேகம் பை காலம். அப்போது முடுக்கம் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, திசைவேக மாறுபாடுனா என்னது? ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் பை காலம். ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைச்சிது? ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். இதுவே வந்து டைம் இன்க்ரீஸ் ஆக இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டேபிள் எடுத்துக்கிறோன்னு வைங்க, ஒரு டெலர் காலம் போட்டுக்கலாம். மேலே வந்து டிஸ்டன்ஸ் பர் மீட்டர், கீழே டைம் பர் செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் வெலாசிட்டி. இப்போ ஒரு செகண்ட்ஸுக்கு வந்து சரி வெலாசிட்டி எடுத்துக்கலாம். வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட்ஸு, டைம் செகண்ட்ஸில் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு வந்து அது வந்து ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட்ஸ் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 2 செகண்ட்ஸில் 10 மீட்டர் பர் செகண்ட்ஸ் போயிடுது. அப்போ 3 செகண்ட்ஸில் 15 மீட்டர் பர் செகண்ட்ஸ் போகுது. சரிங்களா? அப்போ ஒரு செகண்டுக்கும் அது எவ்வளோ ஸ்பீடு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது? 5 மீட்டர் பர் செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இல்லையா? அப்போ 1 to 2 செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட வெலாசிட்டி என்னது? 10 - 5 5 மீட்டர் பர் செகண்ட்ஸ் இல்லையா? 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து ஆக்ஸலரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு செகண்டுக்கும் அதனுடைய ஆக்ஸலரேஷன் வந்து என்னவா இருக்குது? 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக இருக்குது. சரியா? அப்படி ஆக்ஸலரேட் ஆச்சுன்னா அது ஆக்ஸலரேஷன். அப்படி இல்லாமல் இப்போ ஒரு செகண்டுக்கு வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்ஸு, 2 செகண்ட்ஸுக்கு வந்து 3 மீட்டர் பர் செகண்ட்ஸு, அதே மாதிரி 3 செகண்ட்ஸுக்கு வந்து 1 மீட்டர் பர் செகண்ட்ஸ், இந்த மாதிரி இருந்ததுன்னா டைம் என்னவாகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் வெலாசிட்டி என்னவாகுது? டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த டேர்முக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா டீசலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? டீசலரேஷன். சரிங்களா? ஸோ ஏதாவது நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறத நம்ம டீசலரேஷன் அப்படின்னும் சொல்லலாம், இல்லையா ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னது? ரிட்டார்டேஷன். சரிங்களா? இப்போ ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கும் பொழுது a = 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்துச்சு. இந்த இடத்துல 1 to 2 செகண்ட்ஸுக்கு நம்ம ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வைங்க. அப்போ ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா என்னது? a = v - u by t. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 5, ஃபைனல் வெலாசிட்டி 10. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்னென்னு எடுத்துக்கிறோம்? 10. இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னது? 5 பை டைம் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்? acceleration formula என்னது? a = v - u by t. This one correct. If we consider இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ணுறது 2 செகண்ட்ஸில் எவ்வளோ வெலாசிட்டி போயிருக்கு? 3 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஆமாவா? அப்போ நம்ம இங்கே ஃபைனல் வெலாசிட்டி நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? 3 அப்படின்னு எடுத்துக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி என்னென்னு எடுத்துக்கணும்? 5 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ 1 to டைம், அப்போ 2 - 1 வந்து என்னது? 1 செகண்ட். ஆமாவா? இப்போது பாருங்கள், 3 - 5னா -2 by 1 -2 தான். -2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதனுடைய ஆக்ஸலரேஷன் 1 to 2 செகண்ட்ஸில் 5 மீட்டர் பர் செகண்ட்ஸ்லேருந்து 3 மீட்டர் பர் செகண்ட்ஸாக வெலாசிட்டி வந்து என்னவாக இருக்குது? டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்ஸலரேஷன் என்ன எதில் கிடைக்குது? என்ன சைனில் கிடைக்குது? நெகட்டிவ் சைனில் கிடைக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
இந்த நெகட்டிவ் சைனை நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்பயும் ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ஸலரேட் ஆகுதுன்னா ஆகுது. எப்படி நெகட்டிவ் ஆக்ஸலரேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் டிசலரேஷன் அல்லது ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதிர் முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? புரியுதா? ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்ஸலரேஷன், டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஸ்லரேஷன் அல்லது ரிட்டார்டேஷன். சரிங்களா? நெகட்டிவ் சைனில் சொல்லக்கூடியது. ஸோ ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ். புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.